சுவாமி சரணம். சுவாமி சரணமைப்பா. 2025 2026 மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் என்னால் முடிஞ்ச சேவையை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பம் கவுண்டர் எங்கே இருக்குது, அதில் வந்து ஸ்பெஷல் கவுண்டர் எங்கே போட்டிருக்காங்க, பஸ் எங்கே போய் நீங்கள் ஏறணும், அதுக்கான டைமிங் என்ன, ஐ மீன் பெரிய பாதை புல்மேடுக்கான டைமிங் என்ன, எங்கெங்கே ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் வச்சுருக்காங்க, செங்கனூர்லேருந்து போய் அப்டேட் கொடுத்தேன், எரிமேலியிலேருந்து உங்களுக்கு கொடுத்தேன், புல்மேட்லேருந்து கொடுத்தேன், பெரிய பாதையிலேருந்து கொடுத்தேன், பந்தலம் போய் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன். என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்து யாராவது ஏதாவது ஊர்லேருந்து எந்த ஊர்லன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் போடுங்க. என்னுடைய அப்டேட்டில் ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக என்ன மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் நேராக போய் அப்டேட் எடுத்து அப்படி தான் நான் கொடுத்துருப்பேன். நிறையா சாமிகள் என்னை பார்த்துருப்பீங்க. அப்டேட் எடுக்கிறதுக்கு நான் போயிட்டு தான் இருப்பேன். எந்த ஒரு செயலையுமே வந்து என்னுடைய அனுபவம் இல்லாமல் நான் எதுவுமே நான் போடலை. எல்லாமே நான் டேட்டா வச்சுருக்கேன். எப்போ ஆன்லைன் டிக்கெட் வந்து 2020 ஓப்பன் பண்ணாங்க, எவ்வளோ பக்தர்கள் ஓப்பன் பண்ணி விட்டாங்க, இப்போ எப்படி இருக்குது, எல்லாம் ஒரு எவிடன்ஸோட தான் நான் உங்களுக்கு வந்து தகவல் போட்டுருக்கேன். நான் செஞ்ச சேவை ஏதாவது ஒரு சாமியோட மனதை புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் ஏன் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன்ற ரீசனை வந்து ஜனவரி 20ஆம் தேதி இல்லை 21ஆம் தேதி சொல்கிறேன். இன்னும் என்னுடைய சேவை வந்து முடியலை. ஏன்னா ஜனவரி 19ஓட சிவில் தரிசனம் வந்து முடியுது. ஜனவரி 20 பந்தல மகாராஜாவுக்கு மட்டும்தான் தரிசனம் இருக்குது. அது வரைக்கும் என்னுடைய சேவையை நான் இந்த ஊரில் இருக்கணும், இருந்து நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். நான் என் மனசாட்சிப்படி நான் வந்து என் பக்தர்களுக்கு வந்து நான் உண்மையாக இருந்திருக்கேன். நான் யாருக்கிட்டையும் வந்து பொய்யான தகவலை கொடுத்ததில்லை. இன்னும் இந்த சேவையை நான் பண்ணிட்டு இருந்துக்கேன். இருந்தாலும் நான் எல்லார்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா.